பல்லடத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பிரதமர் மோடி மதுரை வருகை புரிந்துள்ளார். நிகழ்ச்சிகளுக்கு பின் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தரிசனம் செய்ய உள்ளார். சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோருக்கான டிஜிட்டல் இயக்க நிகழ்ச்சியிலும் பங்கேற்க உள்ளார். தற்போது பல்லடத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி மதுரை வந்தடைந்துள்ளார். பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு பின் மதுரை மீனாட்சி அம்மனை அவர் தரிசிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் இணைகிறார். வணக்கம் நவநீத கிருஷ்ணன். மதுரையில் பிரதமர் மோடி என்னென்ன நிகழ்ச்சிகளெல்லாம் கலந்து கொள்ள உள்ளார்? விவரம். நிச்சயமாக தர்ஷினி, மதுரையில் 2 நாள் பயணமாக தற்போது பிரதமர் அவர்கள் வருகை தந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பல்லடத்திலே நடைபெற்ற நிகழ்வுக்கு பிறகு அங்கிருந்து வான்வழியாக தற்போது வீரபாஞ்சான் பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளியில் நடைபெறக்கூடிய நிகழ்வுக்காக வந்திருக்கிறார். நம்ம ஏற்கனவே பார்த்து அந்த காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறு சிறு நடுத்தர தொழில் முனைவோர்களுக்கான டிஜிட்டல் இயக்கம் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த கருத்தரங்கு கூட்டத்திற்கு அவர் வருகை தந்திருக்கிறார். இந்த கருத்தரங்கு கூட்டத்திலே பங்கேற்ற பிறகு சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த கருத்தரங்கு கூட்டம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இதில் மஹேந்திரா, டாடா மோட்டார்ஸ் உள்ளிட்ட அசோக் லேலண்ட் உள்ளிட்ட பெரு நிறுவனங்கள் தமிழகம் மட்டுமல்லாது பல்வேறு பகுதிகளில் இருந்து அந்த நிறுவனத்தை சார்ந்த பிரதிநிதிகள் மற்றும் பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய வேளையிலே இதை முடித்துவிட்டு ஏற்கனவே நாம் பார்த்தோமேனால் உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கும் செல்கிறார். குறிப்பாக தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய இந்த பகுதிகளிலே சிறு குறு தொழில் நிறுவனங்களுடைய வளர்ச்சிக்காக இந்த கூட்டம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா என்கின்ற நோக்கிலும் எதிர்பார்க்கப்படக்கூடிய வேளையிலே இந்த குழுவில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் தரக்கூடிய தகவல்கள் மற்றும் பாரத பிரதமர் அவர்கள் இந்த சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்காக ஏற்கனவே நடைமுறை இருக்கக்கூடிய திட்டங்களையும் இங்கே அவர் அது குறித்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று இந்தியாவின் மொத்த பொருளாதாரத்தில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு 1/3 பங்கு இருக்கக்கூடிய வேளையிலே இந்தியாவுடைய வளர்ச்சி திட்டங்கள் குறித்தும் எதிர்வரக்கூடிய நாட்களிலே இந்த ஆட்டோமேட்டிவ் என்று சொல்லக்கூடிய இவர்களுடைய பங்களிப்பு எந்த வகையில் இருக்கும் என்று அவர் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனை முடித்துவிட்டு சாலை மார்க்கமாக உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று அவர் சுவாமி தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. மீனாட்சி அம்மன் ஆலயத்தை பொறுத்தவரை பார்த்தோமேனால் 4 புற வாயில் வழியாக பக்தர்கள் செல்லக்கூடிய நிலையிலே மாலை 4:30 மணிக்கு முதலாகவே பக்தர்கள் கோவிலுக்குள் அனுமதி அளிக்கப்படுவது தடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள். நேற்று மாலை முதலாகவே பாரத பிரதமர் அவர்களுடைய வருகையொட்டி மீனாட்சி அம்மன் கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலே காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறது. தேனி மாவட்ட எஸ்பி சிவபிரசாத் அவர்களுடைய தலைமையில் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தொடர்ந்து அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய வேளையிலே நேற்று இரவு முதலாகவே மோப்ப நாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுண சோதனைகள் அங்கு நடத்தப்பட்டு வரக்கூடிய வேளையில் இந்த நிகழ்வை முடித்துவிட்டு மீனாட்சி அம்மன் கோவில் செல்கிறார். அங்கே சுவாமி தரிசனத்திற்கு பிறகு அங்கிருந்து சாலை மார்க்கமாக அங்கிருந்து சற்றேறக்குரிய 3 கிலோமீட்டர் தொலைவில் திருப்பரங்குன்றம் சாலை என்று சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய தாஜ் ஹோட்டலிலே தங்குகிறார். இரவு அங்கு தங்கிவிட்டு நாளை காலை சாலை மார்க்கமாக மதுரை விமான நிலையம் சென்று திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதியில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிக்கு செல்கிறார். மொத்தத்தில் பார்த்தோமேனால் 2வது முறையாக மதுரைக்கு வந்திருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் இங்கே நடைபெறக்கூடிய இந்த சிறு குறு நடுத்தர நிர்வாகிகளுக்கான இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார். சுமார் 4000க்கும் அதிகமான இந்த தொழில்துறை நிறுவனங்களை சேர்ந்த பங்களிப்பாளர்கள் மற்றும் உரிமையாளர்களுடைய இருக்கக்கூடிய இடத்திலே அவர் உரையாற்ற இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்விலே அவர் என்ன பேச போகிறார், அது என்ன மாற்றத்தை தென் தமிழகத்திற்கு குறிப்பாக தமிழகத்திற்கு தொழில் ரீதியாக கொடுக்க போகிறது என்று மொத்தமாக தொழில்துறை சார்ந்தவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.